At the conclusion of World War II, Great Britain offered an autonomous state of existence to all of India, leaving the door open for complete independence later. பிரிட்டனுடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. நாங்கள் வாணிபம் செய்கிறதுக்கு தான்ப்பா வந்தோம் அப்படின்னு சொன்னவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவை அவங்களுடைய அடிமையாக மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக 1780-90 வந்து நிற்கிறோம். ஹைதர் அலி அவர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி அவருடைய மகன் திப்பு சுல்தான் அவர்களாக இருக்கட்டும், அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அயன் இரும்பில் ஒரு கேஸ் செஞ்சு அதுக்குள்ளே வெடிப்பொருட்களை நிரப்பி ஒரு ராக்கெட்டை தயாரிக்கிறாங்க. இப்படித்தான் ராக்கெட் அப்படிங்கிறதுக்கான முன்னோடியாக இந்தியா திகழ்ந்தது. இந்த ராக்கெட் தான் பிற்காலத்தில் ஏவுகணையினுடைய முன்னோடியாக திகழ்ந்தது. இந்த ஏவுகணைகள் தான் விண்ணில் நம்ம செலுத்துகிறோம் பாருங்கள். இப்போ ஐஎஸ்ஆர்ஓவாக இருக்கட்டும், நாசாவாக இருக்கட்டும், பலவிதமான ஸ்பேஸ் ஷட்டில், ராக்கெட் இதெல்லாமே அனுப்பிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அதனுடைய முன்னோடிகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்தியாவினுடைய மைக்ரோ மிசைல்ஸ்னுடைய பாகம் 1 நீங்கள் பார்த்துருப்பீங்க. மைக்ரோ மிசைல்ஸ்னுடைய பாகம் 1 கேட்கும்போதே அடுத்ததாக விக்கி என்ன சொல்ல போகிறான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே வந்திருக்கும். ஆனால் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா இந்த காணொலியில் அந்த எதிர்பார்ப்பை 10 மடங்கு என்னால் பூர்த்தி செய்ய முடியும். அதுக்கு காரணம் ஒரே ஒரு பெயர். அந்த பெயர் சீக்கிரமாக இந்த ஒரு பதிவில் வரப்போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆயிரத்தி 1780-90களில் நம்ம ராக்கெட்டில் முன்னிலையில் இருந்தோம், ராக்கெட் டெக்னாலஜியில் முன்னிலையில் இருந்தோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனால் சுதந்திரம் கிடச்சிருச்சு 1947. அதன் பிறகும் நம்முடைய மிசைல் டெக்னாலஜி எப்படியாவது ஒரு கட்டத்திலேயாவது நகண்டு வந்துட்டு இருந்துச்சா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை. நமக்கு மிசைல்ஸ் அப்படிங்கிறதுலாம் தேவையில்லை. நமக்கு இப்போதைக்கு பசி பட்டினி இருக்குது, நம்ம யார் வம்புக்கும் போக மாட்டோம், ஸோ நமக்கு போர் அப்படிங்கிறதுலாம் வராது, மிசைல் அப்படிங்கிறது தேவையே இல்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய வெளியுறவு கொள்கை. இந்த கொள்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபாடு வர வர 1958 நம்ம எதை உருவாக்குறோம், டிஆர்டிஓவை உருவாக்குறோம். இந்த டிஆர்டிஓ அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட அமைப்பு கிடையாது. நம்ம பார்த்த நிறைய வீடியோஸ் டிஆர்டிஓ அதை செஞ்சுட்டாங்க, டிஆர்டிஓ இதை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் ஒரு டிஆர்டிஓனுடைய கிளை அமைப்புகள், அது உருவான வரலாறு இது தெரிஞ்சாலே நம்முடைய விஞ்ஞானிகள், அதுக்கு பின்னாடி உழைத்த பலவிதமான நபர்கள், அரசியல்வாதிகள், அவங்களுக்குலாம் ஒரு பெரிய சல்யூட் நம்ம கொடுத்துடலாம். ஸோ இந்த டிஆர்டிஓ அப்படிங்கிறது 1958 உருவாகுவதற்கு காரணம் 3 அமைப்புகள். இந்த 3 அமைப்புகளையும் ஒன்றுபடுத்தி தான் நம்ம டிஆர்டிஓவாக அழைத்து கொண்டிருக்கிறோம். அது டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், டிடிஇ அப்படின்னு சொல்லுவாங்க, இந்திய இராணுவத்தினுடைய டிடிஇ. அதே மாதிரி டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன், டிடிடிபி, டிஃபென்ஸ் சயின்ஸ் ஆர்கனைசேஷன், டிஎஸ்ஓ. இந்த 3ஐயும் ஒன்றிணைத்து தான் டிஆர்டிஓ உருவாகுது. இந்த டிஆர்டிஓனுடைய கிளை அமைப்பு அப்படின்னு ஒன்று இருந்துச்சுங்க, அதுதான் டிஆர்டிஎல், டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லெபோரட்டரி. ஸோ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனுடைய ஒரு கிளை தான் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லெபோரட்டரி. இந்த டிஆர்டிஎலுக்கு ஒரு டாஸ்க் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. இந்த டாஸ்க்கு கொடுக்கப்படக்கூடிய வருடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1970களில். 1965 ரோஹிணி 75 அப்படிங்கிற ஒரு மிசைலை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இதை ஸ்பேஸ் கம் மிசைல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ரோஹிணி 75 அப்படிங்கிற இந்த மிசைல் லாங் ரேஞ்செலாம் இல்லை, சும்மா ஒரு மிசைல் அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட் மட்டும்தான். ஸோ 1965 இந்த மாதிரி கான்செப்ட் நமக்குள்ளே வந்த உடனே நம்மளால் ஏன் ஷார்ட் ரேஞ்ச் மிசைல், லாங் ரேஞ்ச் பலிஸ்டிக்ஸ் மிசைலை உருவாக்க முடியாது, அப்படி உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு பறக்குது. இந்த உத்தரவு யாருக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தா டிஆர்டிஓனுடைய டிஆர்டிஎலுக்கு கிடைக்கிது. இதுக்கு முன்னாடியே நம்மகிட்ட ஒரு டீம் இருந்தாங்க. அந்த டீமினுடைய பெயர் SWDT அப்படிங்கிறது தான், அதாவது ஸ்பெஷல் வெப்பன்ஸ் டெவலப்மெண்ட் டீம். ஸோ ஸ்பெஷல் வெப்பன்ஸ் டெவலப்மெண்ட் டீம் அப்படிங்கிற அந்த டீம் டிஆர்டிஎல் கூட சேர்ந்து இப்போ நம்ம எதை உருவாக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விதமான மிசைல்ஸை உருவாக்க போகிறோம். ஒன்று ஷார்ட் ரேஞ்ச், இன்னொன்று லாங் ரேஞ்ச். ஷார்ட் ரேஞ்ச் மிசைலுக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம பேர் போட்டது ப்ராஜெக்ட் டெவில் அப்படிங்கிறது தான். லாங் ரேஞ்ச் பலிஸ்டிக்ஸ் மிசைலினுடைய அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராஜெக்ட் வேலியண்ட் அப்படிங்கிறது தான் பெயர். ப்ராஜெக்ட் டெவில், ப்ராஜெக்ட் வேலியண்ட். ஆனால்
இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே வரக்கூடிய விஞ்ஞானிகளுக்கு A to Z எதுவுமே தெரியாது. இந்தியாவை எல்லாருமே எதிரியாக பார்த்து கொண்டிருந்த நேரம் 1968, 70 இந்த காலகட்டத்திலாம் நல்லா பாருங்கள். பங்களாதேஷ் பாகிஸ்தான் யுத்தம், இந்தியா சீனா யுத்தம், இந்தியாவுக்கு பெரிய பொருளாதார நெருக்கடியை கொடுக்கக்கூடிய மேற்கத்திய நாடுகள். இந்த டென்ஷனில் தான் நம்ம மிசைல் அப்படிங்கிறத உருவாக்க போகிறோம். இப்படி மிசைல் உருவாக்குறதுக்கு டெக்னாலஜி எதுவுமே இல்லாதனால நாம் ஏதாவது ஒரு நாட்டினுடைய மிசைலை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்யலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் நம்முடைய நண்பனாக இருந்த சோவியத் யூனியன் ரஷ்யா அவங்களுடைய மிசைல் சிஸ்டத்தை நமக்கு தராங்க. SA-2 அப்படிங்கிற அந்த மிசைல் சிஸ்டம் தான். ஸோ இந்த SA-2 அப்படிங்கிறத ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செஞ்சுக்கலாம். இப்படி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செஞ்சு அந்த மிசைல் எப்படி ஒர்க் ஆகுது அதை பொறுத்து நம்ம ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் ப்ராஜெக்ட் டெவில், லாங் ரேஞ்ச் பெலிஸ்டிக்ஸ் மிசைல் ப்ராஜெக்ட் வேலியண்ட் அப்படிங்கிறத உருவாக்க போகிறோம். இப்படி உருவாக்குவதற்கு நமக்கு நம்முடைய அரசாங்கம் கொடுத்த ஃபண்ட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமார் 16 கோடி ரூபாய். இந்த 16 கோடி ரூபாயில் ஒரு மிசைலை செட்டப் பண்ணுறதுக்கான ஃபேக்ட்ரியை உருவாக்கணும், அந்த ஃபேக்ட்ரிக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை உருவாக்கணும், அந்த எக்யூப்மெண்ட்ஸை ஒர்க் பண்ணுறதுக்கான எம்ப்ளாயீஸை ஹையர் பண்ணணும். அதே மாதிரி அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணணும்னா கம்போனன்ட்ஸ் வேணும்ல. நம்ம நாட்டுக்குள்ளே அப்போ எந்த விதமான நிறுவனங்களோ இல்லாட்டி ஃபேக்ட்ரியோ கிடையாது. ஸோ அந்த கம்போனன்ட்ஸ் எல்லாம் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படணும். அந்த வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கிறதுக்கான டேக்ஸ் கொடுக்கணும், வெளிநாடுகளில் போய் இதுக்கான பேச்சுவார்த்தையை நடத்தணும். இப்படின்னு சொல்கிற ஒரு ஹியூஜ் டாஸ்க். இந்த ஹியூஜ் டாஸ்க்குக்கு நம்ம அரசாங்கம் ஒதுக்கின தொகை வெறும் 16 கோடி. இந்த 16 கோடியில் ஷார்ட் ரேஞ்ச் மிசைலுக்காக மட்டும் ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 5 கோடி. வெறும் 250 300 நபர்கள் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் இந்தியா இந்த ஃபண்டை கொடுக்கறதுல ரொம்ப டிலே பண்ணுறாங்க. இந்தியாவினுடைய அரசியல்வாதிகள் மிகப்பெரிய அளவில் அந்த ப்ராஜெக்ட் வேண்டாம், மிசைல் வேண்டாம் அப்படிங்கிற எதிர்ப்புகளை ஏற்படுத்துகிறாங்க. DRDL அப்படிங்கிற அந்த லெபோரட்டரியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான விஞ்ஞானிகளுக்கும் பெரும் பதட்டம். எப்போ வேண்டுமானாலும் இந்த ப்ராஜெக்ட் என்ன செஞ்சிடலாம், ஏதாவது ஒரு காரணம் காட்டி ஏதாவது ஒரு தருணத்தில் முடக்கிடுவாங்க நம்முடைய அரசியல்வாதிகள் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளுக்கு தெரியும். ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அவங்களுடைய சுய விருப்பத்தின் பெயரில் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே சக்ஸஸ் ஆகணும். நான் உங்களுக்கு தேவையான ஃபண்டு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த 5 கோடி ரூபாயும் சாங்ஷன் பண்ணுறாங்க. DRDL விஞ்ஞானிகளுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு உத்வேகம் கிடைக்குது. VS நாராயணன் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானியினுடைய தலைமையில் ப்ராஜெக்ட் டெவில் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ஜின் மட்டுமே 2 டன் என்ஜினாக இருக்கும் என்பது அவங்களுடைய கணிப்பு. ஸோ 2 டன் என்ஜினை உருவாக்குறதுக்கு 250 300 நபர்கள் பத்தாது. 5 கோடி ரூபாய், 3 வருடங்கள் மட்டுமே டைம் பீரியட், இப்படின்னு சொல்லி தான் இந்த ப்ராஜெக்ட் டெவில் அப்படிங்கிறது ஆரம்பமாகுது. VS நாராயணன் அவர்களுக்கு தெரியும் இது முள்படுக்கை அப்படின்னு சொல்லி. எங்கே அசைஞ்சாலும் குத்துற முள் நம்ம மேலே தான் குத்தும். ஆனால் ரொம்ப பெரிய அளவில் இந்தியாவுக்கு இது உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்து விஞ்ஞானிகளை செலக்ட் பண்ணுறார். ஒரு கட்டத்தில் இந்திய அரசாங்கம் ப்ராஜெக்ட் டெவில், ப்ராஜெக்ட் வேலியண்ட் அப்படிங்கிறது மேலே ஒரு சந்தேக பார்வையை எழுப்புறாங்க. ஏன்னா 400 500 நபர்கள் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி எடுத்த இந்த முடிவில் 2500க்கும் மேற்பட்ட நபர்கள் உழைத்து கொண்டிருக்கிறார்கள். 350 கிலோகிராம் மெக்னீஷியம் லிக்விட் ஃபியூயல் என்ஜின் இந்த ஃப்ரேமை மட்டுமே உருவாக்குறதுக்கு நிறைய பேர் வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதை கவனிக்கணும். இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் நம்ம நினச்ச மாதிரி தான் சரியாயிட்டு இருக்கா அப்படிங்கிறத கவனிக்கணுங்கிறதுக்காக இந்திய அரசாங்கம் இதுக்காக எக்ஸ்டர்னல் கவர்னிங் சிஸ்டம் ஒன்று உருவாக்குறாங்க. இந்த எக்ஸ்டர்னல் கவர்னிங் சிஸ்டம் யாரின் மேற்பார்வையில் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ISRO. சீனுக்கு வராங்க ISRO. இந்த பக்கம் DRDL அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது ISRO எந்த மாதிரியான என்ஜின் யூஸ் பண்ணுறீங்க, அந்த என்ஜினில் எந்த மாதிரி எஃபிஷியன்சி இருக்குது, அது எவ்வளோ நேரம் அதனுடைய ஃபுல் பவரில் இருக்கும், இப்படிங்கிறது எல்லாமே கேட்டறிந்து இந்த ப்ராஜெக்டை ஸ்க்ரூனிட்டி செய்கிறாங்க. இந்த ப்ராஜெக்டினுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ ISROட்ட இருக்குது. ஸோ ISRO சப்மிட் பண்ணுற அந்த ரிப்போர்ட்டில் என்ன தெரியுமா இருக்குது, ப்ராஜெக்ட் டெவில் அப்படிங்கிறதுல நிறைய கம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம உருவாக்கியிருக்கோம், அது எல்லாமே வேலிடானது. கண்டிப்பாக ப்ராஜெக்ட் டெவில் அப்படிங்கிறத நம்மளால் சாதிக்க முடியும். அதாவது ஷார்ட் ரேஞ்ச் மிசைல், சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க. அப்படின்னா ப்ராஜெக்ட் வேலியண்ட் அப்படிங்கிறது இல்லை, அது இப்போதைக்கு நம்மளால் முடியுமான்னு தெரியல, அதுக்கான கம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்ன பிறகும் ப்ராஜெக்ட் வேலியண்டை ரத்து பண்ணுறாங்க இந்திய அரசாங்கம். 1974 ப்ராஜெக்ட் வேலியண்ட் அப்படிங்கிறது ரத்து செய்யப்படுகிறது. 1975 மறுபடியும் ISRO டீம் இதை எக்ஸ்டர்னலாக ரிவ்யூ பண்ணுறாங்க, ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ப்ராஜெக்ட் டெவில் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டே இருக்குது. VS நாராயணன் அவர்களுக்கு ப்ரெஷர் மேலே ப்ரெஷர்.
2500 நபர்கள் இரவும் பகலுமாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கேருந்து ஃபண்ட் இனிமேல் வராதுன்னு தெரியும். ஆனால் எப்படியாவது நம்முடைய இந்த மிசைல் சிஸ்டத்தை உருவாக்கினா தான் ஏவுகணைகள் அப்படிங்கிறத நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்ப முடியும். இது எப்படி சாதிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இவருக்கு இருக்கக்கூடிய டென்ஷன். இந்த டென்ஷனில் அவர் பலவிதமான யோசனைகளில் இல்லாட்டி இவருக்கு பலவிதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இந்திய அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் கொடுக்குறாங்க. வெளிநாடுகள்லேருந்து அதிகமான பொருளை இனிமேல் நீங்கள் இம்போர்ட் பண்ணக்கூடாது. பல நாடுகளுக்கு தெரியுது இந்தியா மிசைல்ஸை உருவாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மிசைலுக்கு தேவையான சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல நாடுகள் நம்முடைய விஞ்ஞானிகளுடைய முயற்சிக்கு முட்டுக்கட்ட போடுறாங்க. பல விஞ்ஞானிகளை விலை பேசுகிறாங்க. பல விஞ்ஞானிகளுடைய லைஃப் அப்படிங்கிறது த்ரெட்டனிங்க்கு உட்படுத்தப்படுகிறது. இது எதையுமே பொருட்படுத்தாமல் இந்தியாவுக்குன்னு ஒரு மிசைல் சிஸ்டம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகலாக பல விஞ்ஞானிகள் அவங்களுடைய வேலையை செஞ்சிட்ருக்காங்க. 1980 வருடம் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 8-9 வருடங்கள் முடிஞ்சிருச்சு. ஒரு 10வது வருடத்தில் இருக்கும்போது இந்திய அரசாங்கம் சொல்கிறாங்க, ப்ராஜெக்ட் டெவில் ஒரு ஃபெயிலியர் தான், அதை இப்போவே க்ளோஸ் பண்ணுங்கள், மூடிருங்க, அதுலேருந்து இனிமேல் எந்த விதமான அவுட்புட்டும் வேண்டாம் அப்படிங்கிறது வி.எஸ். நாராயணன் அவர்களுக்கு தூக்கி வாரி போடுது. அவருக்கு தெரியும் இந்த ப்ராஜெக்ட் எப்போ வேணாலும் நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா நம்ம ஒரு வளர்ந்த நாடும் கிடையாது, வளரும் நாடும் கிடையாது. ரொம்ப பெரிய அளவில் நம்முடைய இயற்கை வளங்கள் எல்லாமே திருடப்பட்டு நமக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப இக்கட்டான நிலைமையில் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவ்வளோ பெரிய ஃபண்ட் அப்படிங்கிறது கிடைத்த பிறகும் இந்த ஃபண்டு நம்முடைய ஒரு 10% வேலையை கூட முடிக்க முடியாது அப்படின்னு தெரிந்த வி.எஸ். நாராயணன் அவர்கள் இந்த வேலையை எடுத்ததுக்கான காரணம், எப்படியாவது இங்கே நம்ம என்ன செஞ்சிட முடியாதா, ஒரு மிசைல் சிஸ்டத்தை இந்தியாவுக்கு உருவாக்கி கொடுத்துட முடியாதா அப்படிங்கிறது தான். ஒரு மிசைல் சிஸ்டத்துக்கு தேவையான என்ஜினை உருவாக்கிட முடியாதா, அதுக்கு தேவையான ஃபியூவல் எதுன்னு கண்டுபிடிச்சிட முடியாதா அப்படிங்கிற அந்த கனவுகளுடன் தான் வி.எஸ். நாராயணன் அவர்கள் இந்திய அரசாங்கம் இப்படி ப்ராஜெக்ட் டெவிலை ஸ்டாப் பண்ண உடனே அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணுறார். DRDL எனக்கு இனிமேல் வேலையே வேணாம், நீங்களே செஞ்சுக்கோங்க, ஏன்னா என்னுடைய உழைப்பை நீங்கள் துச்சமாக மதிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய அரசியல்வாதிகள் அதுக்கு ஓகே சொல்கிறாங்க. பல அரசியல்வாதிகள் வேண்டாம்ப்பா, உன்னுடைய முடிவை ரீகன்சிடர் பண்ணு அப்படின்னு சொன்ன பிறகும் வி.எஸ். நாராயணன் அவர்கள் அந்த வேலையை ரிசைன் பண்ணுறாங்க. வி.எஸ். நாராயணன் அவர்களுக்கு பிறகு இந்த தலைமைத்துவம் அப்படிங்கிறது திரு எஸ்.எல். பான்சால் அவர்களுக்கு கிடைக்குது. எஸ்.எல். பான்சால் அவர்கள் தான் அதன் பிறகு இந்த ப்ராஜெக்ட் டெவில் அப்படிங்கிறதுக்கான கொஞ்சம் கம்போனன்ட்ஸ்லாம் உருவாக்கியிருந்தாங்கல்ல, அது வேறு பல ப்ராஜெக்ட்டுக்கு அப்படியே பிரித்து கொடுக்கிறார். எஸ்.எல். பான்சால் அவர்கள் ப்ராஜெக்ட் டெவில், ப்ராஜெக்ட் வேலியண்ட் அப்படிங்கிறதுக்கு என் கார்டு போட்டுட்டாங்க. ஆனால் இதுலேருந்து கிடைச்ச கொஞ்சம் கம்போனன்ட்ஸை வேறு பல ப்ராஜெக்ட்டுக்கு பிரித்து கொடுத்தார் அப்படின்னு சொன்னோம் பாருங்கள். ஸோ பேரலாக அங்கே வேறு பல ப்ராஜெக்ட் இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்கள் மனசில் வந்திருக்கலாம். அந்த கேள்விக்கான பதில் அன்ஸ்டாப்பபிள் இந்தியா. என்ன ஆனாலும் சரி, நாங்கள் எங்களுடைய இந்தியாவை தலைநிமிர வைப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஞ்ஞானிகள் வேறொரு ப்ராஜெக்டை செஞ்சுட்டு இருந்தாங்க. அது IGMDP, அதாவது இன்டகிரேட்டட் கைடட் மிசைல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இந்த IGMDP அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம் இது ரொம்ப பெரிய அளவில் மிசைல் டெக்னாலஜி மட்டும் கிடையாது, ஃபியூச்சர் ஸ்பேஸ் சம்பந்தமான பல விஷயத்துக்கும் ISROவுக்கும் இது உதவியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ISROலையும் மிசைல் சிஸ்டத்துலேயும் ரொம்ப நாட்டமுள்ள அறிவார்ந்த மிக முக்கியமான ஒரு விஞ்ஞானி இதனுடைய தலைமையை ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே விரும்புகிறாங்க. இந்த IGMDP அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தலைமை ஏற்க வருகிறார் ஒரு தமிழன். அந்த தமிழனை இன்னைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த தமிழனை நினைக்காத எந்த ஒரு தமிழனும் தமிழ்நாட்டுக்குள்ளேயோ இந்தியாவுக்குள்ளேயோ இருக்க மாட்டாங்க. ஷார்ட்டாக சொல்லணும்னா அவர் ஒரு அக்னி சிறகாக இருந்தார். நமக்கு எல்லாமே கனவுகள் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விதைத்து சென்ற நபர் தான், இல்லை நம்முடைய வழிகாட்டி தான் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பெயர் அங்கே அறிவிக்கப்படுது. இவர் பார்த்துக்கிடுவாருப்பா, இந்த மிசைல் சிஸ்டத்தெல்லாம் உருவாக்க வேண்டியது அப்துல் கலாம் ஐயா அவருடைய பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்துல் கலாம் அப்படின்னு சொல்கிற சின்ன ஒரு பையன், ஒரு இளைஞன் இந்த DRDL இல்லாட்டி IGMDPயினுடைய தலைவராக மாறும்போது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த விஷன், நம்ம என்னவா இருக்கணும், நம்முடைய இந்தியாவை நம்ம எப்படி வழி நடத்த போகிறோம் அப்படிங்கிற பெரிய கனவு அவருடைய தோளில் சுமந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் என்ன தெரியுமா செய்கிறாரு, கிடைச்ச கம்போனன்ட்ஸ், அதாவது ப்ராஜெக்ட் டெவில், ப்ராஜெக்ட் வேலியண்ட் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்டெல்லாம் பற்றி ஸ்டடி பண்ணுறார். அங்கே இருந்த பல விஞ்ஞானிகளிடம் பல விஷயங்களை கேட்டறிந்து அவர் 5 விதமான ப்ராஜெக்ட்டுக்கு இனிஷியேட் பண்ணுறார். இந்த 5 விதமான ப்ராஜெக்டினுடைய பெயரை நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். அதை இன்றைக்கும் நம்ம கேட்டுட்ருப்போம். 2023 நம்ம நிற்கிறோம், இன்றைக்கும் நம்ம கேட்டுட்ருப்போம். முதல் ப்ராஜெக்ட் என்ன தெரியுமா, ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபஸ் டு சர்ஃபஸ் பாலிஸ்டிக்ஸ் மிசைல். இதுக்கு அவர் பேர் போடுறது தான் பிருத்வி. கேள்விப்பட்டிருக்கீங்களா?
இரண்டாவது ப்ராஜெக்ட் இன்டர்மீடியட் ரேஞ்ச் சர்ஃபஸ் டு சர்ஃபஸ் பெலிஸ்டிக்ஸ் மிசைல். இதுக்கு அவர் பேர் வச்சது தான் அக்னி. மூணாவதா ஷார்ட் ரேஞ்ச் லோ லெவல் சர்ஃபஸ் டு ஏர் மிசைல், த்ரிஷூல் அப்படிங்கிற பெயர் வைக்கப்படுது. மீடியம் ரேஞ்ச் சர்ஃபஸ் டு ஏர் மிசைல், ஆகாஷ் அப்படிங்கிற பெயர் வைக்கப்படுது. தேர்ட் ஜெனரேஷன் ஆன்டி டேங்க் மிசைல், NAG அப்படிங்கிற பெயர் வைக்கப்படுகிறது. IGMDP புதிய தலைவருடன் 5 முக்கியமான மிசைல்ஸை உருவாக்க போகிறோம். நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்த சில பல அறிவுகள், கூடவே இந்தியாவுக்காக உழைக்க நினைத்த பல விஞ்ஞானிகள், அந்த விஞ்ஞானிகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். 2008 ஒரு அறிவிப்பு வருது. IGDMP அதனுடைய வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருச்சு. அதாவது நம்ம பார்த்த 5 மிசைல் சிஸ்டத்தையும் 2008 தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 1980 எங்கே இருக்குது, 2008 எங்கே இருக்குது, 2008 நம்ம ஒவ்வொரு விஷயமா செஞ்சு 2023 நாமளே நிறைய நாடுகளுக்கு மிசைல்ஸை ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ந்து இருக்கிறோம். கொஞ்சம் ஸ்லோ தான், கொஞ்சம் ஸ்டெடியான growth தான். நிறைய அரசியல் பிரச்சனைகள் இருந்துச்சு, நிறைய பண பிரச்சனைகள் இருந்துச்சு, நிறைய ஊழல் பிரச்சனை இருந்துச்சு, நிறைய நாடுகள் நம்மளை வளர விடாமல் தடுத்தாங்க. அத்தனையும் தவிடி பொடியாக்கி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இன்னைக்கு சாதிச்சிருக்கோம். மிசைல்ஸை மட்டும் உருவாக்கினா போதாது, அந்த மிசைல்ஸ்லேருந்து நம்ம ராக்கெட்டை ஏவணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து உருவானது தான் SLV ராக்கெட் எல்லாம். ஒரு உண்மையை சொல்லட்டுமா, ISROனுடைய SLV-3 ராக்கெட், இந்த SLV-3 ராக்கெட் தான் இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல் ராக்கெட். இந்த ஃபர்ஸ்ட் இந்தியாவினுடைய ஆர்பிட்டல் ராக்கெட்டினுடைய இந்த இனிஷியல் ஸ்டேஜ், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கான என்ஜின் எது தெரியுமா, அக்னி TD. அதாவது அக்னிக்கு நம்ம என்ன மாதிரி அக்னி ஏவுகணைக்கு நம்ம வைக்க இருந்த இல்லை வைத்து பார்த்த அந்த என்ஜினை தான் இந்த ராக்கெட்டினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜாக நம்ம வைத்தோம். இப்படித்தான் ISRO ஒரு பக்கமாக வளர ஆரம்பிச்சிச்சு, இன்னொரு பக்கமாக DRDOவும் வளர ஆரம்பிச்சிச்சு. ISRO கொஞ்சம் ஸ்பீடாக வளர்ந்துட்டாங்க. அவங்களுடைய growth அப்படிங்கிறதுக்கு பலவிதமான காரணங்கள் சொல்லப்பட்டாலும் DRDO என்னடா ஆயுதத்துக்கு இவ்வளோ செலவழிக்கிற, என்னடா இந்த மாதிரி டெக்னாலஜிக்கு இவ்வளோ செலவழிக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம அடித்து வளர்ந்த பிள்ளை தான் DRDO. இந்த DRDO அடுத்ததாக என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, எல்லா மிசைல்ஸ் மட்டும் போதாது, மிசைல்ஸினுடைய மினியேச்சரை செய்யணும். அதுதான் மைக்ரோ மிசைல். இந்த மைக்ரோ மிசைல் அப்படின்னு சொல்லும்போது சீனா செஞ்சுட்டாங்க, அமெரிக்கா செஞ்சுட்டாங்க, இந்தியாவும் மைக்ரோ மிசைலில் கொஞ்சம் லேகாக இருந்தாலும் செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு பதிவை 1 பார்த்துட்டோம், பாகம் 2 பார்த்துட்டோம். மூணாவதா மைக்ரோ மிசைல்ஸ்னால் என்ன, இந்தியாவினுடைய இப்போதைய இந்த நிலைப்பாட்டில் மைக்ரோ மிசைல்ஸ் எப்படி இருக்குது, வரும் காலத்தில் இந்தியாவினுடைய ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கிறதுக்கான என் போர்ஷனை பார்க்க போகிறோம். ஸோ இந்த போர்ஷன் எப்படி இருந்துச்சு, ரொம்ப முக்கியமான ஒரு போர்ஷன், எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய கமெண்ட்ஸாக இங்கே வரவேற்கப்படுகின்றன. உங்களுடைய பாராட்டுகள் லைக்காக இங்கே வரவேற்கப்படுகின்றன. உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் இதே மாதிரி இன்னும் பல செய்திகளை என்னால் இதே உத்வேகத்துடன் கொடுக்க முடியும். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு, டீச்சர்ஸுக்கு, மாணவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால நிறைய பேர் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஒரு மிசைலை டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மிசைலுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய உழைப்புகள், எவ்வளோ பெரிய இழப்புகள், இதெல்லாம் தாண்டி இந்தியா சாதித்திருக்கிறது அப்படின்னா இந்தியாவினுடைய அந்த நிலைப்பாடு, இந்தியன் என்பதனுடைய அந்த கர்வம், இது எல்லாமே பல மடங்கு அவர்களுடைய மனதில் இந்தியாவினுடைய பெருமை உயரும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.